நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. தற்போது அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டிய சின்னம் என்ன என்பது தொடர்பான நிறைய கோரிக்கைகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி அந்த கோரிக்கையெல்லாம் மனுவாகவும் கொடுத்திருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் கிடைக்குமா அந்த விவசாய சின்னம் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சங்கர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்ப மாநில கட்சியா அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது எப்ப கிடைச்சிச்சு, எது போன்ற அங்கீகாரம் சொல்லியிருக்காங்க? அதுல இல்லை, ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 39 பார்லிமெண்ட் சீட்ஸ், அப்புறம் பாண்டிச்சேரி உள்ள ஒரு சீட், மொத்தம் 40 தொகுதியும் தனித்து போட்டிட்டோம். அதில் ஒட்டுமொத்தமாக 8.22% வாக்குகளை நாங்கள் பெற்றோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய விதிகள் மற்றும் நாம்ஸ் படி 8% மேலே பெறக்கூடிய கட்சிகள் அனைத்துமே மாநில கட்சியாகவோ இல்லை அதனுடைய பரப்பை பொறுத்து அதனுடைய வீச்சை பொறுத்து தேசிய கட்சியாகவோ அங்கீகரிக்கும். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நாங்கள் ஒரு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எங்களை அறிவித்து ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. அந்த ஆணையின் அடிப்படையில் எங்களுக்கு நிரந்தர சின்னம் இனிமேல் ஒதுக்கப்பட வேண்டும். எனவே நடைபெற இருக்கிற இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2 தேர்தலிலுமே நாங்கள் விவசாய சின்னத்தில், கரும்பு விவசாய சின்னம், அவர்கள் அதை இந்தியிலே கானா கிசான் அஃபிஷியலாக அவங்க தேர்தல் கமிஷன் வச்சிருக்கிறது, அந்த சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டோம். அதை அனைவரும் அறிந்தது. இப்போ அதே சின்னத்தை தான் எங்களுடைய சின்னமாக இந்த ஈரோடு இடைத்தேர்தலை ஒதுக்க வேண்டும் என்று நேற்று மாலை சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். மனுவை பெற்றுக்கொண்டவர்கள் உடனடியாக அது குறித்தான அதிகாரியை உடனே வரவைத்து இது குறித்த ஆவணங்களை தயார் செய்யுங்கள், உங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு தகவல் வந்த உடனடியாக உங்களுக்கு அந்த ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற உறுதியும் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க அவங்க கிட்ட கடிதம் கொடுத்திருக்கீங்க. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் உங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நீங்க மைக் சின்னத்துல போட்டுக்கிட்டீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ இப்போ நீங்க கேட்கிற சின்னம் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாய்ப்பு இல்லை. இது எங்களுடைய ரைட்டு. அதாவது இனிமேல் அவர் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆக வேண்டும். நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அதுவும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு எங்களுக்கு நாங்கள் கேட்கும் இல்லை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த சின்னத்தை தான் தேர்தல் ஆணையம் ஒதுக்கும். அதன்படி இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் இப்போ கரும்பு விவசாய சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். கண்டிப்பாக அது அவங்க ஒதுக்குவாங்க. இப்போ நீங்க இந்திய தேர்தல் ஆணையத்திட்டம் கேட்ட அந்த புலி சின்னமோ அல்ல அந்த ஏறு விவசாய சின்னம் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க அங்க கிடைக்காத சின்னம் இங்க உங்களுக்கு கிடைப்பதற்காக வாய்ப்பு இருக்கா? இல்ல அந்த ஏறு விவசாய சின்னத்துக்கும் இந்த கரும்பு விவசாய சின்னத்துக்குள்ள ஏறு உழவும் அந்த விவசாய சின்னம் என்பது வேறு, இந்த இப்போது நாங்கள் கேட்டிருக்க கரும்பு விவசாய சின்னம் வேறு. ஏன்னா ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு அளிக்கப்பட்டதுதான். என்னன்னா இன்னொரு சின்னம் நாங்கள் புலியை கேட்டிருந்தோம். அது அவர்கள் விலங்குகளை நாங்கள் சின்னமாக அறிவிக்க முடியாது என்று அவர்கள் கொள்கை முடிவாக வைத்திருக்கார்கள். அதனால் அந்த முடிவின் அடிப்படையில் அது நிராகரிக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஏர் உழுவம் விவசாய சின்னம் என்பது அது ஏற்கனவே இன்னொரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தோடு ஒத்திருப்பதால் நாங்கள் அதை அளிக்க இயலாத சூழ்நிலை என்பதையும் அவங்க அந்த உத்தரவில் தெரிவிச்சிருக்காங்க. ஆகவேதான் இந்த இடைத்தேர்தலே நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய அது லிஸ்ட் ஆஃப் சிம்பிள்ஸ்லேயே தேர்தல் ஆணையத்தினுடைய பட்டியலே அந்த சிம்பிள் இருக்கு. அந்த சின்னம் ஃப்ரீயா இருக்கு, எந்த கட்சியும் பயன்படுத்தாத வகையில இருக்கா? நாங்கள் கேட்கும் சின்னம் அந்த சின்னத்துக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுக்கணும். வேறு யாரும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோ அல்லது சுயேட்சைகளோ யாருமே அந்த சின்னத்தை இனிமேல் உரிமை கோர முடியாது. இப்போ நீங்க மாநில தேர்தல் அதிகாரி கிட்ட போய் கேட்டிருக்கீங்க, அவங்க எப்போ ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க? ஏன்னா தேர்தல் வரப்போகுது. இல்லை, உடனடியாக அவங்க என்னன்னா அதான் எங்க மனுவை சமர்ப்பிச்ச உடனே அவங்க உரிய அதிகாரியை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க. அநேகமா இந்த தேர்தல் வேட்பு மனு முடிஞ்ச உடனே அலாட்மெண்ட் ஆகுது. அதாவது ஆணையங்க, அதாவது அவங்க என்ன அடுத்த ப்ராசஸ் என்னன்னா சின்னங்கள் ஒதுக்குது.
அந்த நேரத்தில் உடனடியாக எங்களுக்கு வந்து இந்த சின்னம் ஒதுக்கப்படும். அது வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இந்த சின்னத்தை கண்டிப்பாக ஒதுக்குவோம் அப்படின்றத அவங்க வந்து தேர்தல் ஆணையம் எனக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. நீங்க இது தொடர்பா இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட எதுவும் பர்மிஷன் வாங்கணுமா? ஏன்னா தொடர்ந்து இந்த சிக்கல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, இனிமேல் தேவை இருக்காது. ஏன்னா அதுதான் அது ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஆணையத்துடைய நகல் உங்களுக்கு வந்திருக்கும். இந்திய தேர்தல் ஆணையம் தான் நேற்று வந்து மிக தீர்க்கமாக அந்த கட்சிக்கு அனுப்பிய அந்த உத்தரவிலே மாநில கட்சியாக அங்கே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அங்கீகரிக்கப்பட்டாலும் நீங்கள் வந்து 2 சின்னங்களை தேர்ந்தெடுத்தீர்கள். அந்த 2 சின்னமும் ஏறு உழவும் சின்னமும் புலி சின்னமும் அளிக்க இயலாத சூழ்நிலை. ஆகவே தான் நீங்கள் வந்து வேறு ஏதாவது 3 சின்னங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு கொடுத்த அந்த சாய்ஸ், அந்த வாய்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் நேற்று உடனடியாக தேர்தல் அதிகாரி அவங்க திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை சந்தித்து எங்களுக்கு அந்த நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட விவசாய சின்னத்தை, கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்குமாறு கேட்டு நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் ரகுவரன்.